இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மட்டனோட போட்டி வச்சு ரெசிபி பண்ண போகிறோம். இதில் வந்து நான் சிறுங்குடல் வச்சு தான் வந்து இன்றைக்கி ரெசிபி பண்ண போகிறோம். பெருங்குடல் வச்சு இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. பட் வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா 2 குடலையுமே வந்து குக்கரில் போட்டுட்டு குடல் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு அரை மூடி அளவுக்கு வினிகர் கவுச்ச வாடை வராமல் இருக்க சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 5 விசில் விடுற அளவுக்கு டைம் கொடுத்து நம்ம வேக வச்சிடலாம் மட்டனோட குடல் பகுதியை. அடுத்து நல்லா வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா சிறுங்குடலை தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். பெருங்குடலை தனியாக பிரித்து அது இன்னொரு வீடியோவாக நான் போட போகிறேன். இதில் சிறுங்குடல் வச்சு ஒரு அழகான பொரியல் பண்ண போகிறோம். எவ்வளோ ருசியாக பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். இப்போது சின்ன குடலை வந்து நல்லா பொடியை நறுக்கிக்கலாம். எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருந்தால் உங்களுக்கு கட் பண்ணும் போது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு கரெக்டாக பக்குவமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. 5 விசில் பார்த்தீங்கன்னா இதுக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மணப்பெண் சமையல் வீடியோவை பார்த்துட்டே இருப்பீங்க. வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு தன்னாலே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ சிறுங்குடலை நல்லா பொடியை நறுக்கியாச்சு. இப்போ தோசைக்கல்லில் நம்ம இந்த பொரியல் பண்ணால் ரொம்ப ருசியாக இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரே ஒரு பூண்டை இடித்து சேர்த்துக்கோங்க, தோலோடு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக ருசியாக இருக்கும். இப்போ பூண்டு செவந்த பிறகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்ச பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலையும் நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியமானது எல்லாமே வந்து நல்லா பொடியை நறுக்கி தான் சேர்க்கணும். அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போன பிறகு ஒரு அரை தக்காளி மட்டும் எடுத்து அதை நல்லா ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக வந்து கல் உப்பு சேர்த்துட்டு பச்சை வாசனை வராமல் இருக்க கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். குடல் பகுதியில் பார்த்தீங்கன்னா கவுச்ச வடை அதிகமாக வரும். ஸோ நான் சொன்ன மாதிரியே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும், எந்த ஒரு வாசனையும் உங்களுக்கு வராது. இப்போ எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வேக வச்சு நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்க சிறுங்குடலை வந்து இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நீங்கள் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க. 2 கரண்டி வச்சு நீங்கள் நல்லா பிரட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிரட்டி விட. அதே மாதிரி மசாலா வந்து நல்லா சீராக வந்து மிக்ஸ் ஆகும். இப்போ மசாலா சேர்க்க போகிறோம். அரை ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. அடுத்து ரெட் சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து 2 முட்டை நல்லா மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா உங்களுக்கு செவந்து வந்த பிறகு 2 முட்டையை போட்டு நீங்கள் பிரட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா நிறமாக இருக்கும். வெறும் குடல் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உங்களுக்கு கிடைக்கும். முட்டையும் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 பேர் சாப்பிடலாம். இப்போ குடல் மட்டும்னா ஒரு பேர் சாப்பிட்ற மாதிரி வரும். முட்டையை 2 உடச்சி ஊற்றுனீங்கன்னா ஒரு 4 பேருக்கு நல்லா வந்து ஒரு சாம்பார் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டு கடைசியாக வந்து பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா பிரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கடைசியாக கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு குடல் பொரியல் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குடலை வந்து எப்படி நல்லா க்ளீன் பண்ணணும் அப்படின்றத நான் வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதே மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ருசியான குடல் ரெசிபீஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.